ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கந்தகுப்தா பற்றி பார்க்கலாம். கந்தகுப்தா இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹன்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, ஹன்ஸ் இன்வென்ஷனை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்த்திருப்பாங்க. ஸ்கந்தகுப்தா தான். ஜுனாகர் கிர்னா இன்ஸ்கிரிப்ஷன்னு உண்டு. யார் இது ஸ்கந்தகுப்தா காலத்தில் உள்ளது தான், அந்த காலத்துக்கத்தில் உள்ளது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கந்தகுப்தா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கவர்னரான பர்ணதத்தா பர்ணதத்தா அப்படிங்கிறவங்க இந்த சுதர்சன லேக் அப்படிங்கிற ஒரு லேக் இருக்கும், அதை ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதை இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்கந்தகுப்தா தான் விக்ரமாதித்யா அப்படிங்கிற டைட்டில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. குப்தா எம்பையர் கண்டினியூஸாக அதுக்கப்புறமா எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருந்துச்சு. ஆனால் சென்ட்ரல் கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. லோக்கல் கவர்னர் பிகம் ஏ ஃபியூரேட்ரி கிங்ஸ் வித் ஹெரிட்டரி ரைட்ஸ். நிறைய ஃபியூரேட்ரி கிங்ஸ் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குப்தா எம்பையர் வீக்கன் ஆயிடுச்சு. லேட்டர் குப்தா கிங் இன்க்ளூட் லேட்டர் குப்தா கிங்ஸ். ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறமா லேட்டர் குப்தா கிங்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரு குப்தா, குமாரகுப்தா செகண்ட், புத்தகுப்தா, நரசிம்ஹா குப்தா, அதுக்கப்புறம் குமாரகுப்தா தேர்ட் அண்ட் விஷ்ணு குப்தா. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா குப்தா கிங்ஸ். குப்தா எம்பையர் டிக்ளைன் டியூ டு வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். நிறைய காரணிகளால் குப்தா எம்பையர் என்ன ஆயிடுது அப்படின்னா சரிவடையுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக அப்படின்னா ஹன்ஸ் இன்வென்ஷன் தான். ஹன்ஸ் இன்வென்ஷன் தான் முதல் கட்ட காரணமாக இருக்குது. ஹன்ஸ் இன்வென்ஷனில் ஸ்கந்தகுப்தா அப்படிங்கிறவங்க எதிர்த்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லேட்டராக வந்தக்கூடிய அவங்களோட சக்ஸஸர் ரொம்ப வீக்காக இருந்தனால அவ்வளோவா என்ன பண்ண முடியல அப்படின்னா இது பண்ண முடியல. க்ரோயிங் ஹன்ஸ் பவர் க்ரோ ஆகுறத அவங்களால தடுக்க முடியல. ஹன்ஸோட சீஃபாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தா தோரமனா அப்படிங்கிறவங்க சீஃபு வாஸ் ஏபிள் டு கன்குவர் லார்ஜ் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா. வெஸ்டர்ன் இந்தியா லார்ஜ் பார்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்குவர் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா தோரமனா தான். அண்ட் சிஸ்டர் அப் டு ஈரானியர் கோபால் இன் சென்ட்ரல் இந்தியாவில் மத்திய பிரதேஷ் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தோரமனா அவங்களுடைய ஆட்சி பகுதியை அதாச்சும் விரிவு பண்ணியிருப்பாங்க, கான்கோர் பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. பனபத்தா அப்படிங்கிறவங்க அது அப்படி ஒரு போயிட். ஹர்ஷச்சரிதா அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கு. பனபத்தா எழுதின ஹர்ஷச்சரிதா. அந்த புக்கில் ஹன்ஸோட இன்வென்ஷன் பற்றி என்ன அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹன்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் அந்த நுமாஸ்டிக் எவிடன்ஸ், அதாவது காயின்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வெளியிட்ட காயின் மூலமாக என்ன அப்படின்னா அவங்க ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய என்னென்ன ரீஜன்லாம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர், ஈஸ்டர்ன் மால்வா, லார்ஜ் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் இந்தியாலாம் என்ன யாரோட இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் ஹன்ஸ் இது பண்ணியிருக்காங்க, கான்கோர் பண்ணியிருக்காங்க. தோரமனா சீஃப், தோரமனான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்தவங்க அவருக்கு அப்புறமா அவரோட சன்னான மிஹிர்குலா அப்படிங்கிறவங்க வராங்க. மிஹிர்குலாவுடைய க்யூராலிட்டி, அதாச்சும் அவங்களுடைய கொடூரத்தை பற்றி கல்பனாஸ் தரிஞ்சினி அப்படிங்கக்கூடிய அந்த கல்பஹனா அவங்க அவங்களோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய யார் மிஹிர்குலாவுடைய கொடூரத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஹியான் ஸ்ட்ராங்கும் நிறைய புத்திஸ்ட்டை அவங்க இது பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க ஹியான் ஸ்ட்ராங்கும் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மிஹிரகுலாவை யார் எதிர்த்தா அப்படின்னு பார்த்தா யசோதர்மன் ஆஃப் மால்வாவில் யசோதர்மன் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமா நரசிம்ம குப்தா பாலாதித்யா அப்படிங்கிறவங்க குப்தா டைனசிட்டியை சேர்ந்தவங்க அவங்க. அதுக்கப்புறமா மௌஹாரிஸ் அப்படிங்கிறவங்க, மௌஹாரிஸ் ஆஃப் கனோஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா ஹன்ஸ் இன்வென்ஷன் லாஸ்ட்டு என்ன பண்ணாங்க, தடுத்தாங்க. ஆனாலும் குப்தா எம்பையரை மீட்டெடுக்க முடியல. அப்படின்னா ஹன்ஸ் இன்வென்ஷனும் ஒரு முக்கியமான காரணம் குப்தா எம்பையர் சரிகிறதுக்கு. இன்னொன்று ஃபியூரேட்ரி ரைஸ் ஆயிடுச்சு. குறுநில மன்னர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூரேட்ரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வளர்ந்தாங்க. குப்தா பவர் வாஸ் சிவியர்லி கரப்டட் பை த ரைஸ் ஆஃப் ஃபியூரேட்ரிஸ் ரைஸ்னால குப்தா பவர் என்ன பண்ணப்படுச்சு, கண்ட்ரோல் பண்ணப்படுச்சு. யசோதர்மா ஆஃப் மால்வா பிலாங் டு த அவுலிஹரா ஃபியூரேட்ரி ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் யசோதர்மா ஆஃப் மால்வா அப்படிங்கிறவங்க.
அவங்க சக்ஸஸ்ஃபுல்லி சேலஞ்ச் த அத்தாரிட்டி ஆஃப் த குப்தாஸ் ஆஃப்டர் நோக்கு டிஃபீட்டிங் மிஹிரகுலாவை நோக்கு வந்து என்ன பண்ணி டிஃபீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க ஆட்சி நடத்தாங்க. நம்ம பார்த்தோம்ல யசோதர்மா ஆஃப் மால்வா ஹன்ஸை வந்து இது பண்ணாங்க, அதாச்சும் மிஹிரகுலா அப்படிங்கிறவங்கள டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா டிஃபீட் பண்ணி 532 பில்லர் ஆஃப் விக்ட்ரி இந்த பில்லர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நிரூபியிருக்காங்க. யார்? நம்மளுடைய யசோதர்மா. commemorating his conquest of almost the whole of North India. Even though நமக்கு வந்து யசோதர்மன்ஸ் rule was short-lived, it did cause a severe நமக்கு வந்து damage to the Gupta era or Gupta Empire's reputations and image. யசோதர்மன் அப்படிங்கிறவங்க குறுகிய காலமாக நல்லா இது பண்ணாலும் குப்தா எம்பையர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ரெப்புடேஷனுக்கு புகழுக்கும் இமேஜுக்கும் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. யார்? யசோதர்மன் நல்ல இதானதுனால. மோட்டிவேட்டட் அண்ட் என்கரேஜ் பை தி ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த யசோதர்மன் அப்படிங்கிறவங்க இது பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, பீகார், பெங்கால், மத்திய பிரதேஷ், வலாபி, குஜராத், வெஸ்டர்ன் மால்வால எல்லாத்தையும் தன்னை இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. It is noteworthy that after the regime of Skandagupta அப்புறமா hardly any Gupta coin and inscription is found in Western Malwa and Saurashtra. இங்கே வெஸ்டர்ன் மால்வாலையும் சரி சௌராஷ்டிராலையும் சரி ஸ்கந்தகுப்தாவுக்கு அப்புறமாட்டு எந்தவித காயினையும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா பார்க்க முடியல, கண்டுபிடிக்கப்பட முடியல. கிராஜுவல் டிக்ளைனிங் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வளம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக் பொருளாதார நிலைமை டிக்ளைன் ஆகுது. இப்போ அது வந்து எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா லெஸ் ஆஃப் கோல்டு கண்டென்ட் அண்ட் மோர் ஆஃப் அலாய். கோல்டு கண்டென்ட் கம்மியாகுது, அலாய் வந்து அதிகமாகுது. கிராஜுவல் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் காயின் இந்த போஸ்ட் குப்தா பீரியடில் காயின்ஸோடைய இது வந்து மெல்ல மெல்ல கம்மியாகுது. இட் லெட் த கிங் டு மேக் எ பேமெண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் rather than கேஷ்க்கு பதிலாக நிலத்தை வந்து இந்த கொடுக்குறாங்க. இட் இஸ் எவிடென்ட் பை த டிஸ்கவரி ஆஃப் லார்ஜ் வந்து லார்ஜ் ஸ்கேல் லேண்ட் கிராண்ட் சார்ட்டர். இது நிறைய சார்ட்டர் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். டொனேட்டிங் லேண்ட் டு கேஷ்க்கு பதிலாக லேண்ட் என்ன பண்ணுறது கொடுக்கக்கூடிய இதாக ஆஃபீஸர்ஸ்க்கு, பிராமன்ஸ்க்கு எல்லாத்துக்கும். திஸ் ஃபாதர் இந்த ஆக்ரவேட்டட் feudal வந்து tendency of the empire and indicated lesser control on the part of central government due to the loss of Western India. வெஸ்டர்ன் இந்தியாவை இதை யசோதர்மன் அப்படிங்கிறவங்க இது பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால குப்தா எம்பையருடைய ட்ரேடும் என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ட்ராப் ஆகுது. அப்படி என்ன அப்படின்னா முடிவுக்கு வருது குப்தா எம்பையர். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மந்தாசோர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தா சில்க் வீவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து குஜராத் டு வந்து மால்வாக்கு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா தேர் அடாப்டேஷன் ஆஃப் நான் ப்ரொடக்டிவ் வந்து ப்ரொஃபஷன் தேடி போகிறாங்க. அவங்க வந்து நெசவாளர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க நான் ப்ரொடக்டிவ் ப்ரொஃபஷனுக்கு தேடி போகிறாங்க. தேவர் ப்ராப்ளி நாட் மச் டிமாண்ட் ஆஃப் கிளாத். இது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா அந்த துணிகளோட வியாபாரம், சில்க் வீவர்ஸ் இல்லையா, துணிகளோட வியாபாரம் கம்மியாகிறதுனால குஜராத்லேருந்து மால்வாக்கு போகிறாங்க. இதை வந்து எந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தா மண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷனுக்கு சொல்லுது. டிக்ளைன் ஆஃப் த குப்தா எம்பையர் ரிசல்டட் இன் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூமரஸ் ரூலிங் டைனசிட்டி இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா. என்ன அப்படின்னா குப்தா எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமாட்டு எக்கச்சக்கமான வந்து ரூலிங் டைனசிட்டி வந்து எமர்ஜ் ஆச்சு. த ப்ராமினன்ட் அமாங் தம்பர். ஓகே, அதில் ப்ராமினண்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புஷ்ய பூதிஸ் ஆஃப் தனேஷர் புஷ்ய பூதிஸ் ஆஃப் தனேஷர் மௌஹாரிஸ் ஆஃப் கனோஜ் மைட்ரஹாஸ் ஆஃப் வலாபி. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் மௌஹாரிஸ் ஆஃப் வந்து கனோஜ், மைட்ராரிஸ் ஆஃப் வந்து மைட்ரஹாஸ் ஆஃப் வலாபி, மௌஹாரிஸ் ஆஃப் கனோஜ், மைத்ரஹாஸ் ஆஃப் வலாபி. The political scene in the
பென்சிலார் நொகந்து இந்தியா வாஸ் நோ நொகந்து டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் சீன் இந்த பென்சிலார் இந்தியா வாஸ் நோ நொகந்து டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா குப்தா எம்பையர் சரிஞ்சிச்சு, ஆனால் பென்சிலார் இந்தியா இருக்கு இல்லையா சவுத், அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இல்லை. அதாவது சாளுக்கியா அண்ட் பல்லவா எமர்ஜென்சி ஸ்ட்ராங் ரீஜனல் பவர் இன் டெக்கன் அண்ட் நார்த்தன் தமிழ்நாட்டில் சாளுக்கியா பல்லவ மன்னர்கள் என்னானாங்க எமர்ஜ் ஆனாங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா குப்தாவுடைய டிக்ளைனுக்கு காரணம். ஹன்ஸ் இன்வென்ஷன், ரைஸ் ஆஃப் நொகந்து ஃபியூடேட்ரி, அதுக்கப்புறமா எக்னாமிக் நொகந்து எக்னாமிக் ப்ராஸ்பெக்ட் டிக்ளைன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமானது ஸ்கந்தகுப்தா ஹன்ஸ் இன்வென்ஷனை எழுதியிருப்பாங்க. ஓகே, ஹன்ஸோடைய நோக்கு வந்து சீஃபான தோரமனா இருக்காங்க, அவங்களோட பையன் மிகரகுலா, அவங்கள எதிர்த்தவங்க நோக்கு வந்து யசோக தர்மன் ஆஃப் மால்வா, அதுக்கப்புறம் கனௌஜ் அதாவது மௌஹாரிஸ் ஆஃப் நோக்கு வந்து கனௌஜ் அப்படிங்கிறவங்க. அது மாதிரி மிகரகுலா ரொம்ப கொடூரமாக இது பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நோக்கு வந்து ஓகே ஹல்கனா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹியான்ஸ்டாங் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த புத்திஸ்ட் அந்த சைனீஸ் ட்ராவலர் இருப்பாங்க இல்லையா, புத்த மதத்தை சேர்ந்த சைனீஸ் ட்ராவலர், அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கவர்னர், அதாவது ஸ்கந்தகுப்தாவோட கவர்னரான இந்த பன்னதத்தா அவங்க வந்து சுதர்சனஸ்லேயே லேக் நோக்கு ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம குப்தா எம்பையரை பற்றி அவங்களுடைய நம்ம வந்து நார்மலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா